Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz channel. இது வேத வினாவினை மத்தேயு 1. மத்தேயு முதலாம் அதிகாரத்தில் யாருடைய வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டுள்ளது? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் யாரை பெற்றான்? ஈசாக்கை. ஈசாக்கு யாரை பெற்றான்? யாக்கோபை. யாக்கோபு யாரை பெற்றான்? யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா யாரை பெற்றான்? பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். பாரேஸ் யாரை பெற்றான்? எஸ்ரோமை. எஸ்ரோம் யாரை பெற்றான்? ஆராமை. ஆராம் யாரை பெற்றான்? அம்மினதாபை. அம்மினதாப் யாரை பெற்றான்? நகசோனை. நகசோன் யாரை பெற்றான்? சல்மோனை. சல்மோன் யாரை பெற்றான்? போவாசை ராக்காபினிடத்தில் பெற்றான். போவாஸ் யாரை பெற்றான்? ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் யாரை பெற்றான்? ஈசாயை. ஈசாய் யாரை பெற்றான்? தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது யாரை பெற்றான்? தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். சாலமோன் யாரை பெற்றான்? ரெகோபயாமை பெற்றான். ரெகோபயாம் யாரை பெற்றான்? அபியாவை. அபியா யாரை பெற்றான்? ஆசாவை. ஆசா யாரை பெற்றான்? யோசபாத்தை. யோசபாத் யாரை பெற்றான்? யோராமை. யோராம் யாரை பெற்றான்? உசியாவை. உசியா யாரை பெற்றான்? யோதாமை. யோதாம் யாரை பெற்றான்? ஆகாசை. ஆகாஸ் யாரை பெற்றான்? எசேக்கியாவை. எசேக்கியா யாரை பெற்றான்? மனாசேயை. மனாசே யாரை பெற்றான்? ஆமோனை. ஆமோன் யாரை பெற்றான்? யோசியாவை. யோசியா யாரை பெற்றான்? எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். யோசியா எகோனியாவை எப்போது பெற்றான்? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா யாரை பெற்றான்? சலாத்தியேலை. சலாத்தியேல் யாரை பெற்றான்? சொரோபாபேலை. சொரோபாபேல் யாரை பெற்றான்? அபியூத்தை. அபியூத் யாரை பெற்றான்? எலியாக்கீமை. எலியாக்கீம் யாரை பெற்றான்? ஆசோரை. ஆசோர் யாரை பெற்றான்? சாதோக்கை. சாதோக் யாரை பெற்றான்? ஆக்கீமை. ஆக்கீம் யாரை பெற்றான்? எலியூத்தை. எலியூத் யாரை பெற்றான்? எலெயாசாரை. எலெயாசார் யாரை பெற்றான்? மாத்தானை. மாத்தான் யாரை பெற்றான்?
யாக்கோபை. யாக்கோபு யாரை பெற்றான்? யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். மரியாளிடத்தில் பிறந்தது யார்? கிறிஸ்து எனப்படுகிற இயேசு. ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் உள்ள தலைமுறைகள் எத்தனை? 14. தாவீது முதல் பாபிலோன் சிறைப்பிடிப்பு வரை உள்ள தலைமுறைகள் எத்தனை? 14. பாபிலோன் சிறைப்பிடிப்பு முதல் இயேசு வரை உள்ள தலைமுறைகள் எத்தனை? 14. இயேசுவின் தாயாகிய மரியாள் யாருக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள்? யோசேப்புக்கு. மரியாள் எதனால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது? பரிசுத்த ஆவியினாலே. யோசேப்பு எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? நீதிமானாய். யோசேப்பு என்ன யோசனையாய் இருந்தான்? யோசேப்பு மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். யோசேப்பு சிந்தித்துக் கொண்டிருக்கையில் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டது யார்? கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் யாரை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்றார். அவன் மனைவியாகிய மரியாளை. கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் மரியாளிடம் உற்பத்தியாயிருக்கிறது எதனால் உண்டானது என்றார். பரிசுத்த ஆவியினால். கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் மரியாள் பெறும் குமாரனுக்கு என்ன பேரிடு என்றார். இயேசு. கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் இயேசு என்ன செய்வார் என்றான். இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் இதெல்லாம் ஏன் நடந்தது என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்றான். கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் யார் ஒரு குமாரனை பெறுவாள் என்று தீர்க்கதரிசி சொன்னான் என்றான். ஒரு கன்னிகை. கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் கன்னிகை பெறும் குமாரனுக்கு என்ன பெயரிடுவார்கள் என்று தீர்க்கதரிசி சொன்னான் என்றான். இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தமாம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து என்ன செய்தான்? கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். யோசேப்பு யாருக்கு இயேசு என்று பெயரிட்டான்? மரியாளின் முதற் பேரான குமாரனுக்கு இயேசு என்று பெயரிட்டான். Thank you. Amen.